இந்த ஒரு வீட்டுக்குண்டான அதிபதியாக புத பகவான் வர்றதுனால இந்த சவால்களை எல்லாம் மீண்டு வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். தெளிவும் புத்தி தெளிவு கிடைக்கும். ஸோ ஏற்கனவே நிறைய பேசி தப்பான மனிதர்களிடம் சவகாசம் வைத்து நிறைய பணத்தையும் நிறைய காலத்தையும் விரயம் செய்து வந்த மிதனராசிக்காரர்களுக்கு எல்லாமே இருக்கக்கூடிய அந்த குழப்பங்கள் எல்லாம் நீங்கி மன தெளிவு பிறக்க போகுது. பண பரிவர்த்தனைகள், இன்வெஸ்ட்மெண்ட், ஷேர் ட்ரேடிங் இந்த மாதிரி ஏதாவது பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா இதுக்கு மேல ஒரு நல்ல காலகட்டம் உண்டு. பொதுவா லாபத்தை நோக்கித்தான் மிதுனமும் கன்னியும் நகரப்போகுது. பொதுவா புத பகவானை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஜாதகருக்கு சிறப்பாக இருந்துட்டார் அப்படின்னா யோகங்களை எப்படி கொடுப்பாரு அப்படின்னா நிறைவான, அதாவது மறைந்த புதன் நிறைந்த பொருளை கொடுப்போம்னு சொல்லுவோம் இல்லையா ஜோதிட விதி. ஆனால் ஒரு புதனாகப்பட்ட ஒரு ஜாதகருக்கு சிறப்பான பலனை கொடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இவருடைய தசா காலகட்டத்தில் பெரிய மாற்றத்தை கொடுத்துருவார். 18-19 வருஷத்துலாம் நல்ல மாற்றத்தை கொடுத்துருவார். அதுக்கு வீடு, வண்டி, வாகனம், சொத்து எல்லாத்தையும் டக்கு 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 டக்குன்னு மல்டிப்ளை பண்ணி கொடுத்துட்டு போயிரு. அவங்க பாருங்க அடுத்த கட்டத்தை பார்க்கும்போது அந்த சொத்துக்களை வைத்து 4 மடங்கு கோடீஸ்வரன் ஆயிடுவாங்க.